One-step solution for your travel needs. Make your fun holidays. See the world, feel the smile. ரெட் ஜெயின் தயாரிப்பில் கிருத்திகா உதயநிதி இயக்கத்தில் ஜெயம் ரவி நித்யாமேனன் நடிக்கும் காதலிக்க நேரமில்லை வெற்றி நடை போடுகிறது. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. அவரோட நோக்கம் வந்து கெட்டவாத பேசுறதுங்கிறது இல்ல. அவரோட நோக்கம் வந்து இந்த அடிக்ஷன் பத்தின படம், மது அடிக்ஷன் பத்தின படம் அப்படிங்கறதுனால எல்லா விஷயத்தையும் அவர் அதில் மென்ஷன் பண்ணிட்டே போறாரு. பிரஸ் பீப்புள் மேலும் ஒரு கருத்து வைக்கிறாங்க. அதாவது நீங்களே சிரிச்சு என்ஜாய் பண்ணிட்டீங்க. பேச்சுக்கு நடுவில் நான் நிறைய கதைகள்லாம் சொல்லி அதில் 4-5 கெட்ட வார்த்தை எல்லாம் பேசும்போது என்ன இவர் பேசிட்டு இருக்கும்போது இவ்வளவு கெட்ட வார்த்தை பயன்படுத்துறாருங்கிறது உங்களுக்கு தோணாது. அந்த பேச்சோட சுவாரஸ்யத்தில் நீங்க சிரிச்சு ரியாக்ட் பண்ணி இமிடியேட் ரியாக்ஷன் அதுவாக தான் இருக்கும். அவன் குழந்தையா இருக்கும் போதே ஃபேமஸ் ஆகுங்க ஒரு இச்சிங் இருக்குல்ல, அது ஒரு மோசமான கல்ச்சரா இருக்கு இந்த சூழல்ல. அதை பேசுறாரு. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்த பேசுறாரு அவர் இல்ல. அப்ப அதெல்லாத்தையும் தான் நான் எடுத்துக்கிட்டேன். அவர் ஒரு இன்ஸ்டாகிராம்ல எடுத்து ஒரு சீனை தத்ரூபமா நடிச்சு காட்டுறதை அவர் குறை சொல்லல. இப்ப நீங்க இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் நடிக்கிறீங்க, ரியாக்ஷன் கொடுக்குறீங்கன்னா எதுக்கு? ஒரு டைரக்டர் பார்த்து எனக்கு அதுக்கு வேணாம். அப்போ அங்க இருக்கக்கூடிய தமிழ் இருக்கக்கூடிய டைரக்டர்ல ஒரு சென்சேஷன் டைரக்டர் ஒருத்தருக்கு இது பிடிக்கல நீங்க நடிக்கிறது. அப்ப அதை எப்படி மேம்படுத்துன்னு யோசிங்க. ஓகே, அங்க எல்லா வீடியோவும் நீங்க சேனல்ஸ் எல்லாம் எடுத்தீங்கல்ல, ஏன் உங்களுக்கு அதெல்லாம் மியூட் பண்ணணும்னு தோணல? இது ஒரு நல்ல கேள்வி. மியூட் பண்ணி போட்டுருக்க வேண்டியதானே? அப்போ எப்படி நம்ம அங்க இருந்த பிரஸ் பீப்புளை கேள்வி கேட்க முடியாதோ, எப்படி மேடை இருந்தும் கேள்வி கேட்க கூடாதோ, அவங்க பண்ணது தப்புனா நீங்க பண்ணது தப்பு தான். அப்போ அவங்களே கேள்வி கேட்க கூடாது, அவங்களே கேள்வி கேட்கல அப்படிங்கிற மோட்ல தான் நம்ம அதை புரிஞ்சுக்கணும். படம் முழுக்க கெட்ட வார்த்தை பேசக்கூடிய படங்களை கொண்டாடுறோம், டபுள் மீனிங் படத்தை வந்து ஹிட் பண்றோம். அது உங்களுக்கு அறுவறு கொச்சையா தோணும் இல்லையா? என் குழந்தை சூப்பரா டான்ஸ் ஆடும், என் குழந்தை சூப்பரா பாட்டு பாடுது, இந்த 2 தான் சொல்றாங்க. கரெக்டா? உன் குழந்தை கையில நீ மொபைல் தானே கொடுக்குற, உன் குழந்தை கையில நீ டிவி தானே முன்னாடி போட்டு வைக்கிற, உன் குழந்தை கையில புத்தகத்தை கொடுக்குறியா? உன் குழந்தை கையில புத்தகத்தை கொடுத்து அந்த புத்தகத்தை படித்து அந்த குழந்தை வந்து ஒரு அறிவாளியா மாறும். ஸோ ராஜா சார் மேல ஒரு இதுல வந்து அவர் ராஜா சார் ஒருமையில சொல்லிட்டாருங்கிற மாதிரி ஒரு ஆமா, இன்னொரு பக்கம் அதுவும் ராஜா சாரியும் இப்படி பேசிட்டாரு. அவரே சொல்ற ராஜா சார் கூட நான் அவ்வளவு சண்டை போட்டிருக்கேன், அவர் என்ன மூஞ்சிலே முடிக்காதுன்னு சொல்லி துரத்தி விட்டாரு. ஆனா அடுத்த வாட்டி என்ன பண்ணுவோம், அப்படி பின்னாடி போய் நிற்பேன். இல்ல இவர் என்ன மிஸ்கின் பேசினதெல்லாம் நியாயப்படுத்துற மாதிரி நம்ம ஆடியன்ஸ் புரிஞ்சுக்க கூட. நான் நியாயப்படுத்தவில்லை, அவர் பேசக்கூடிய கருத்துக்களை நியாயப்படுத்துறேன். அந்த வார்த்தைகளை வந்து அவர் கண்டிப்பா குறைச்சிருக்கணும் தான், அதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ இப்போ 2 நாளாக பயங்கர ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கிறது நம்ம டைரக்டர் மிஸ்கின் சாருடைய ஒரு ஆடியோ லான்ச் ஸ்பீச்சு. ஸோ அது வந்து பலதரப்பட்ட மக்கள் பலவிதமாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கான டிபேட்ஸ் பயங்கரமாக போயிட்டு இருக்கு. முதல் தடவை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு ஆக்சுவலாக? அதில் மிஸ்கின் கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்டான படைப்பாளி தமிழ்நாட்டில். அவர் இது முதல் தடவை இல்லை. அவர் பேசும்போது எப்பவுமே கொஞ்சம் கலவைக்கில பேசுவார், சில அங்கங்கே 1-2 கெட்ட வார்த்தைகள் யூஸ் பண்ணுவார். சில விஷயத்த அவர் ரொம்ப பிடிச்சி போச்சுன்னா அதை அதிகமாக புகழ்வார். இது வந்து அவரோட ஹேபிட் நோய், அவர் அப்படி பேசுறது வழக்கம். இதுல கொஞ்சம் கெட்ட வார்த்தைகள் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு. கெட்ட வார்த்தைகள்லாம் நம்ம வந்து ஐயோ இப்படி ஒரு மோசமான கெட்ட வார்த்தை அப்படிங்கிற கெட்ட வார்த்தைலாம் ஒன்றும் இல்லை. நார்மலா நம்ம புழக்கத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் தான் பேசினார் இல்லையா? சில ஊர்களில் ரொம்ப கேஷுவலா ஒரு கெட்ட வார்த்தை பேசுவாங்க பேச்சுவார்த்தை நடுவில். ஆனா அதோட மீனிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒஸ்டான மீனிங்கா இருக்கும். ஸோ அதை அர்த்தத்தோட எல்லாம் நோக்கிறது இல்லை, அது ஒரு இயல்பு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த இயல்பா பேசக்கூடிய வார்த்தைகளை தான் அவர் மேடையில பேசினாரு. பேசும் பொழுது அவரோட அந்த ஸ்பீச் துணி எப்பவுமே நம்ம ரசிக்கிற மாதிரி பேசுவாரு. அதனால அங்க இருந்த எல்லாருமே சிரிச்சாங்க, கைத்தட்டினாங்க, என்ஜாய் பண்ணாங்க. ஸோ எனக்குமே முதல் தடவை பார்க்கும்போது பயங்கர எனர்ஜியா ரொம்ப ஜாலியா ஒரு விஷயத்த பேசுறது மட்டும்தான் இமிடியேட் ரியாக்ஷன், இமிடியேட்டா புரிந்து கொள்ளப்படுவது. உண்மையை சொல்லலாம் அப்படித்தான். ஏன்னா ஒரு விஷயம் நடக்கும் போதே நம்ம என்ன இது இப்படி பேசுகிறாரு, இது பொலிட்டிக்கலி ராங்காச்சு, இவ்வளவு தூரம் அர்த்தம் எல்லாம் அந்த ஸ்பாட்ல உட்காந்து முதல் தடவையே நம்ம அனலைஸ் பண்ணிட்டு இருக்க மாட்டோம். அடுத்தது அது ஒரு டிபேட்டா மாறும்போது தான் நம்ம அதை உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ கேட்கும் பொழுது அவருக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சி போச்சு. இப்போ எல்லாருமே அவர் பேசின கெட்ட வார்த்தைகளை மட்டும்தான் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? அவர் அதற்கு நடுவில் எவ்வளவு விஷயங்கள் பேசியிருக்காரு. ஒண்ணு, அந்த படத்தை பத்தி ரொம்ப பெர்ஃபெக்டா புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அற்புதமா பேசுறாரு. அந்த படம் குடிநோயாளிகளை பத்தி பேசுது. அப்ப குடிகாரர்கள் ஏன் உருவாகுறாங்க அப்படிங்கிற விஷயத்த பேசுறாரு. அடிக்ஷன்னா குடிகாரம் மட்டும்தான் அடிக்ஷனா, அதை தாண்டி எவ்வளவு அடிக்ஷன் இந்த சமூகத்துல இருக்கு அப்படிங்கிறத பேசுறாரு. இந்த குழந்தைங்களை வந்து பிரபலமாக்குறதுக்கு நம்ம இங்க இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் இருக்கக்கூடிய இச்சிங் இருக்குல்ல, அதை தான் ஒரு இடத்துல வந்து ஒரு பையனை நடிக்க சொன்னாங்க. அவன் அழுதான், எடுத்து ஏத்தில்லாமன்னு தோணுச்சுன்னு ஒண்ணு பேசுறாருல. அது உண்மையாவே ஒரு பெரிய பெரிய இச்சிங்காகவும் பெரிய அடிக்ஷனாகவும் நம்ம இன்றைய பேரண்ட்ஸ்க்கு இருக்கு. நீங்க அதை அனுபவிச்சிருக்கீங்கன்னு தெரியல. என்ன வந்து நான் வெளியே போகும்போது பார்த்து பேசுறவங்க ஒரு பேரண்ட்ஸா வந்து அப்பா தனியா வந்தாலும் அம்மா தனியா வந்தாலும் அந்த டாக் இருக்காது. ஒரு ஃபேமிலியா வராங்க, ஒரு குட்டி பையன் இருக்கிறான் இல்ல ஒரு குட்டி பொண்ணு இருக்குது, அப்படி வந்து பேரண்ட்ஸா வந்து ஃபேமிலியா வந்து பேசிட்டாங்கன்னா அவங்க முதல்ல சொல்றது நம்ம பையன் நல்லா பாட்டு பாடுவான், நல்லா டான்ஸ் ஆடும், ஏதாவது சேனல்ல ஏதாச்சும் ஷோ இருந்தா சொல்லுங்கிறதா அவங்களோட அவங்களோட அப்ரோச்சாவே இருக்கும். முதல்ல ஏதாவது நம்ம பையன் ஏதாவது பண்ண முடியுமா பாருங்கிறது. இது வந்து
அப்ரோச்சாக இருக்கு. அப்புறம் ஜென்ரலாகவே என்னோட வீடுகள்லேயே நம்ம குழந்தை ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாமே, அவளே ஃபேமஸ் ஆக்கலாமேங்கிறது என்னோட வீட்டிலே இருக்கும் இந்த டிஸ்கஷன். இந்த குழந்தைகளாக வளர விடாம வாழ விடாம அவங்கள பிரபலமாக்கி அந்த பிரபலத்தின் மூலமா இவங்க பிரபலமாகிறதோ ஏதோ ஒரு வகையில தன்னோட குழந்தைய ஃபேமஸ் ஆகிடணும். ஃபேமஸ் ஆகலாங்க, பொறுமையா 18 வயசுக்கு அப்புறம் அடல்ட் ஆனதுக்கு அப்புறம் அவன் ஃபேமஸ் ஆகட்டும், அவன் டிசைட் பண்ணட்டும். அவன் குழந்தையா இருக்கும் போதே ஃபேமஸ் ஆகுங்க ஒரு இச்சிங் இருக்குல்ல, அது ஒரு மோசமான கல்ச்சரா இருக்கு இன்றைய சூழல்ல. அதை பேசுறாரு, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்த பேசுறாரு அவர் இல்ல. அப்ப அதெல்லாத்தையும் தான் நான் எடுத்துக்கிட்டேன். மற்றபடி பேச்சுக்கு நடுவில் வந்து கெட்ட வார்த்தை அவ்வளவு கெட்ட வார்த்தை பேச வேண்டியது இல்லைங்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஓகே, இப்போ என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது எனக்கு அப்போ தோணுச்சு. ஓகே, நான் வந்து சும்மா நிறைய நம்ம சோஷியல் மீடியா கருத்துக்கள் கமெண்ட்ஸ்லாம் படிப்போம்ல, அதில் வந்து ஒரு நண்பர் போட்டிருந்தாரு, இப்போ அப்போல்லாம் வந்து அந்த எஸ்வி சேகரோட ஒரு ட்ராமா இருக்கும், அப்போ 100 நொடி 100 ஜோக்ஸ்ன்னு இருக்கும். அந்த மாதிரி நான் என் ஃபேமிலியோட காரில் போகிறப்ப இந்த இன்டர்வியூ தெரியாமல் போட்டுட்டேன். ஒரு 40 நொடி 40 கெட்ட வார்த்தைன்ற மாதிரி இருந்தது. எனக்கு கருத்தெல்லாம் தாண்டி அவர் பேசுகிற கெட்ட வார்த்தை என்னோட குடும்பத்தோட பார்க்க முடியல. ஏன்னா இப்போ சின்ன குழந்தைங்கலேருந்து எங்கள் வீட்டில் இருக்கிற எங்கள் அம்மா பெரியவங்க வரைக்கும் யூடியூப் சேனல் பார்க்குறாங்க. ஸோ அப்போ அது ரொம்ப தப்பாக இருக்குன்ற மாதிரி ஒரு பதிவு போட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி கருத்துக்கள் பார்க்குறப்போ இது ஓகே, இவர் சொல்றது கரெக்டாக, பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்ட் தான். நான் என்ன சொன்னேன், முதல் கெட்ட வார்த்தையோட ஆஃப் பண்ணிட வேண்டியது. அதே 40 நிமிஷம் உட்காந்து அதை கவுண்ட் பண்ணிட்டு உட்காந்து கேட்டுட்டு இருந்தீங்க இல்லையா? அடல்ட்ஸ் ஒன்லி படம்னா நம்ம பேரண்ட்ஸை கூட்டு போறது இல்லை, குழந்தைகளை கூட்டு போறது இல்லை. இல்ல நம்ம ஒரு படத்தோட போஸ்டரை வச்சோ ட்ரெய்லரை வச்சோ நம்ம இந்த படம் எப்படி படம்னு ஓரளவு கணிச்சிடறோம். அதுக்கப்புறம் குடும்பத்தோட போய் குடும்பத்தோட உட்காந்து பார்க்கவே முடியலன்னு சொல்றது அது ஒரு விஷயமா இருக்குல்ல. அது மாதிரி நமக்கு தேவையான விஷயத்த மட்டும் எடுத்துக்கோங்க. ஏன்னா ஊர்ல நிறைய பிரச்சனை இருக்கு இல்லையா? உங்க ஊர்ல 1000 பிரச்சனை இருக்கும்போது இப்ப மிஷ்கின் பேசி இந்த பேசினால்தான் சமூகமே சீரழிஞ்சு போற மாதிரி உட்காந்து எழுதிட்டு இருக்காங்க நிறைய பேர். அப்படிலாம் ஒண்ணும் இல்லை, அவ்வளவு தூரம் ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ இன்னொரு பக்கம் இப்போ நம்ம அங்கே இருக்கக்கூடிய ப்ரெஸ் பீப்புள் மேலேயும் ஒரு கருத்து வைக்கிறாங்க. அதாவது நீங்களே சிரிச்சு என்ஜாய் பண்ணிட்டீங்க, அப்போ நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியும் வருது. ஸோ அதுக்கு உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ? அதுதான் நான் முன்னாடி சொன்னேன். அது பேசும்போது நம்ம நம்ம 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது பேச்சுக்கு நடுவில் நான் நிறைய கதைகள்லாம் சொல்லி அதில் 4-5 கெட்ட வார்த்தை எல்லாம் பேசும்போது என்ன இவர் பேசிட்டு இருக்கும்போது இவ்வளவு கெட்ட வார்த்தை பயன்படுத்துறாருங்கிறது உங்களுக்கு தோணாது. அந்த பேச்சோட சுவாரஸ்யத்தில் நீங்க சிரிச்சுட்டு ரியாக்ட் பண்ணி இமிடியேட் ரியாக்ஷன் அதுவா தான் இருக்கும். அதுக்கப்புறம் உட்காந்து நிறைய பேசிட்டாரோ, கொஞ்சம் ஓவரா தான் பேசிட்டாரோங்கிறது அதுக்கப்புறமா தான் தோணும் இல்லையா? அதனால ஸ்பாட்ல உட்காந்து அவர் பேசிட்டு இருக்கும் போதே உடனே போய் மைக்க போய் பிடுங்க முடியாது இல்லையா? அங்க இருக்கக்கூடிய கெஸ்டே வந்து போயிட்டு அவரை போயிட்டு நீங்க எப்படி பேசாதீங்க வாங்க உட்காருங்கன்னு சொல்ல முடியுமா? முடியாது. இல்ல பிரஸ் பீப்புள் தான் வந்து அதை போய் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அவரு ஒரு ஃப்ளோல பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த ஃப்ளோல எங்க ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் அதிகமாக அவர் அது பாட்டுக்கு பேசிட்டே இருக்கிறாரு. அவரோட நோக்கம் வந்து கெட்டவார்த்தை பேசுறதுங்கிறது இல்லை. அவரோட நோக்கம் வந்து இந்த அடிக்ஷன் பத்தின படம், மது அடிக்ஷன் பத்தின படம் அப்படிங்கிறதுனால எல்லா விஷயத்தையும் அவர் அதில் மென்ஷன் பண்ணிட்டே போறாரு. பொதுவாகவே அவர் மேடையில போய் பேசிட்டா ஒரு 1/2 மணி நேரம் பேசுவார்ல, அது மாதிரி பேசுறாரு. உண்மையில கெட்ட வார்த்தை கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. அவ்வளவு தூரம் பேச வேண்டியது இல்லைங்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ அதுக்காக வந்து உட்கார்ந்துட்டு வெளியே வந்து அவரை வந்து அவர் எந்த அளவுக்கு பேசினாரோ கெட்ட வார்த்தை பயன்படுத்தாம இருக்கலாம். ஆனா அவர் கெட்ட வார்த்தை பயன்படுத்தாமலே அவரை விட மோசமா தரக்குறை விமர்சிக்கிறவங்க இருக்காங்க. இப்போ ரொம்ப மாண்பான வார்த்தைகள் பயன்படுத்தி மட்டும் நான் உங்களை நான் வந்து கீழ்த்தரமா பேசிட்டா அது அக்செப்ட் பண்ணலாமா? கரெக்ட். நான் உங்க மாண்பெல்லாம் குறைக்கல, அது பேச்சுவார்த்தை அப்படி 2 கெட்ட வார்த்தையோட சேர்த்து பேசுறேன் அப்படின்னா அது மோசம் இல்லையா? ஸோ நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான். இன்னொரு பக்கம் வந்து பெரும்பாரியான இன்ஃப்ளூயன்சர்ஸ் நாங்கள் வந்து மனசு வருத்தப்படுறோம், எங்க எல்லாருமே அவர் எப்படி தப்பா சொல்லிட்டாருன்னு ஒட்டுமொத்த இன்ஃப்ளூயன்சரையும் திரட்டிக்கிட்டு இருக்காங்க. நடிகர்கள் நடிப்பை பத்தி சொன்னதானே? ஆமா, அவர் இன்ஃப்ளூயன்சர்ஸ் பத்திலாம் அவர் சொல்லல. அவர் அந்த சீன் தான், ஒரு குழந்தை அழுகிற சீன் சொல்றாருல, அதுல அவர் மென்ஷன் பண்ணது இந்த குழந்தைங்களை பிரபலமாக்குறதுக்கு இங்க ஒரு பெரிய இச்சிங் இருக்குதுங்கிறத அதை மென்ஷன் பண்றாரு. இன்னொரு இடத்துல வந்து நீங்க சொல்ற மாதிரி இன்ஸ்டாகிராம்ல திறந்தா எல்லாருமே நடிக்கிறாங்க. முன்னாடி ஷார்ட் பிலிம் வந்து எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து எப்படி ஒரு கடமை மாதிரி செஞ்சுட்டு இருந்தாங்களோ, ஷார்ட் பிலிம் எடுத்தா தான் கட்ட வேகுங்கிற மாதிரி இப்ப எல்லாருமே நடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர் ஒரு இன்ஸ்டாகிராம்ல எடுத்து ஒரு சீனை தத்ரூபமா நடிச்சு காட்டுறதை அவர் குறை சொல்லல. ஒரு பாட்டை போட்டு வல்கரா நடிக்கிறாங்க, அது அவருடைய கருத்து. அது சரியா தப்பா, அப்போ எது நல்ல நடிப்பு எது கெட்ட நடிப்பு, இதுதான் நடிக்கணுமா இப்படிதான் நடிக்க முடியுமாங்கிறது வேற டிஸ்கஷன். அந்த டிஸ்கஷன்ல நான் வரல. அவர் பேசினதை சொல்றேன். அவர் பேசின கருத்து என்ன இருக்குன்னா, எதுக்கு இப்படி வல்கரா நடிக்கிறீங்க, நடிச்சே ஆகணுமா, முதல்ல எதுக்கு நடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனா அவர் ஒரு டைரக்டரா இப்ப நம்ம ஒரு நடிப்பை பாக்குறது வேற, ஒரு டைரக்டர் பாக்குறது வேற இல்லையா? அவருக்கு அது ஒரு மாதிரி டிஸ்டர்பா இருந்திருக்கு. அதனால அவர் அதை பேச்சுவாக்கில் அதை சொல்றாரு. அதுக்கு நம்ம பெருசா கொந்தளிக்க வேண்டியதான் இல்லை. ஓகே, இப்படி ஒரு டைரக்டர் நீங்க எதுக்கு நடிக்கிறீங்க இன்ஸ்டாகிராம்ல? டைரக்டர்ஸை இம்ப்ரெஸ் பண்றது தானே, கரெக்டா? ஆமா. இப்ப நீங்க இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் நடிக்கிறீங்க, ரியாக்ஷன் கொடுக்குறீங்கன்னா எதுக்கு? இப்போ ஒரு டைரக்டர் பார்த்து எனக்கு அதுக்கு தானே. அப்போ அங்க இருக்கக்கூடிய தமிழ் இருக்கக்கூடிய டைரக்டர்ல ஒரு சென்சேஷன் டைரக்டர் ஒருத்தருக்கு இது பிடிக்கல நீங்க நடிக்கிறது.
அப்ப அதை எப்படி மேம்படுத்துன்னு யோசிங்க. ஓகே, குறிப்பா இந்த வாட்டர்மெலன் ஸ்டார் போட்டிருந்தாரு இன்ஸ்டாகிராம்ல, என்ன வந்து கண்டிச்சிட்டாரு, மதுரை ஃபுல்லா நான் திரட்டி ஆள் கூட்டு வரேன்னு போட்டிருக்காரு. ஃபுல்லா இந்த மாதிரி வந்து எல்லாரும் ஒன்று கொடுங்க அப்படின்னு. அதான் சொன்னேன், நான் தமிழ்நாட்டிலும் பிரச்சனை கிடையாது, இந்தியாவிலும் பிரச்சனை எதுவுமே கிடையாது. இப்போ மிஸ்கின் பேசிய பிரச்சனைனால பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துருச்சு இல்லையா? அதனால இவங்க எல்லாரும் ஆளாளு கூட்டத்தை திரட்டிட்டு போயிட்டு மிஸ்கின் வீட்டு முன்னாடி போய் முற்றுகை போராட்டம் நடத்தணும். ஓகே, எனக்கு என்னன்னா அவர் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல வந்து பேசி இடையில அது எந்த ஆடியோ லான்ச்ன்றது எனக்கு சரியா ஞாபகம் வரல. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதோ ட்ரெண்ட் ஆச்சு. அதுக்கு அடுத்த ஆடியோ லான்ச்ல இருந்து நான் பேசினாலே இப்ப எல்லாருமே வந்து இதாயிடுறாங்கன்னு சைலண்டா போயிட்டாப்ல. இப்ப திரும்ப ஒரு மாதிரி ஒரு வைப்ல பேசியிருக்காரு. பட் இதெல்லாம் அவர் காதுக்கு போனா அவர் ஒரு மாதிரி என்ன ஒரு வருத்தப்படுற ஆளா, இல்ல இதெல்லாம் எடுத்துப்பாப்லையா இல்ல விட்டுருவாப்லையா அந்த மாதிரி மாட்டாரு. நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, ஓகே இவ்வளவு தூரம் பேசிருக்க வேண்டியது இல்ல, அனலைஸ் பண்ணக்கூடியவங்க தானே, இயக்குநர்கள் தானே. ஓகே இவ்வளவு தூரம் பேட் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண வேணாம், அடுத்த வாட்டி மேட்டர் மட்டும் பேசிட்டு வந்துரும் அப்படிங்கிற மாதிரி மாத்திக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆனா அடுத்த வாட்டி வந்து பேசுவாரு, பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுப்பா மன்னிச்சுக்கோங்க. அவருக்கு மன்னிப்பு விஷால் கிட்டே அவர் வந்து மன்னிப்பு கேட்டார் இல்லையா? அவ்வளவு. அதனால அவருக்கு இலக்கியவாதி அடிப்படையில் மன்னிப்பு கேட்கறதுல ஒரு பெரிய விஷயம் கிடையாது. என்ன மன்னிச்சுக்கோங்க, போன வாட்டி பேச உங்களுக்கு தவறாக புரிஞ்சுட்டீங்க, இல்லை தவறுனா மன்னிச்சுக்கோங்க, இனிமேல் கெட்ட வார்த்தை பேசலாம், நான் நார்மலாக பேசுறேன்ப்பா அப்படின்னு கூட அவர் தக்கா கூட சொல்லிட்டு போகலாம், இல்லை உண்மையா மனசா இருந்து கூட சொல்லலாம். அவ்வளோதான் இருக்கு. இதை நினைச்சு வருத்தப்பட்டு ஃபீல் பண்றதுக்கு என்ன இருக்கு? இப்போ வந்து அந்த மேடையில் வந்து ரஞ்சித் சாருமே இருந்தாங்க, வெற்றிமாறன் அவர்களுமே இருந்தாங்க. ஸோ அவங்களோட படங்களை வந்து நம்ம பார்க்குறோம், ரொம்ப சென்சிபிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி தான் நமக்கான படங்கள் கொடுக்குறாங்க. பட் இங்கே மேடையில் ஒருத்தர் பேசுகிறப்போ மேடை நாகரிகம் இல்லாதவர் ஏன் அவங்க கேட்கல, அவங்களும் சிரிக்கிறாங்கன்ற கமெண்ட்ஸ்லாம் போடுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய கமெண்ட்ஸுக்கு அது அந்த இடத்துல ஒன்றும் பண்ண முடியாது இல்லை. நீங்கள் இமிடியேட் ரியாக்ஷன் வந்து அதுவாக தான் இருக்கும். ஒரு நகைச்சுவையை நம்ம வந்து உருவ கேலி பண்ணக்கூடாது, காமெடி இல்லைன்னு சொல்கிறோம். ஆனால் இமிடியேட்டாக நான் அவங்களை ஒரு உருவ கேலி பண்ணிட்டேன்னா அவன் சிரிச்சிருவான். கரெக்டா? இமிடியேட் ரியாக்ஷன் அதுதான். அதுக்கப்புறமா தான் உட்காந்து எதுக்கு ஒரு ஏன் உருவத்தை கிண்டல் பண்ணி காமெடி பண்றாருங்கிறத அப்புறமா தான் அனலைஸ் பண்ணுவோம். ஸோ இமிடியேட் ரியாக்ஷன் தான் வச்சு நம்ம வந்து ஒன்னெல்லாம் உடனே கணிக்க வேண்டியது இல்லைன்ற. அவர் பேசும்போது ரொம்ப சுவாரஸ்யமா செம்ம காமெடியா இருந்துச்சு அவர் பேசுற ஒவ்வொரு விஷயமும். ஆனா பேசுன விஷயம் எல்லாம் கரெக்ட். ஆமா, என்ன பொறுத்த வரைக்கும் இல்ல அதுவும் போடுறாங்க, நீங்க சொல்ற மாதிரி உங்களோட கருத்துக்கள் மாதிரி போடுறாங்க. பேசுனது கரெக்டுங்க, இன்னொரு பக்கம் அவர் பேசுன இந்த கெட்ட வார்த்தையை மட்டும் மன்னிச்சு விட்டுருங்களேன். நான் என்ன சொல்றேன், அவர் மேடையில பேசிட்டார்ல, அங்க எல்லா வீடியோவும் நீங்க எடுத்து சேனல்ஸ் எல்லாம் எடுத்தீங்கல்ல, ஏன் உங்களுக்கு அதெல்லாம் மியூட் பண்ணணும்னு தோணல? இது ஒரு நல்ல கேள்வி. மியூட் பண்ணி போட்டிருக்க வேண்டியதானே? நான் ஏன் சேனல்ல போட்டுருந்தா மியூட் பண்ணி தான் போட்டேன். ஒருத்தர் பேசிட்டார், அதை ஏன் அப்படியே போடுறீங்க? ஏன் மியூட் பண்ண தோணலையா? நல்லா இருக்குன்னு தானே போட்டீங்க, ட்ரெண்ட் ஆகணும் அப்படிதானே போட்டீங்க, வியூஸ் வரும் தானே போட்டீங்க. அப்ப அதற்கு நீங்களும் அந்த கெட்ட வார்த்தைகள் போய் ஆடியன்ஸ் கிட்ட போய் சேர்ந்ததுக்கு நீங்களும் பொறுப்பேற்றுக்கோங்க. வீடியோ டெலிட் பண்ணுங்களேன், கட் பண்ணி Facebookல எல்லாம் போட்டு வியூஸ் பாக்குறீங்க. இப்போ ஒரு சிலர் வந்து இப்ப இன்னைக்கு மத்தியானத்துல இருந்து மியூட் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க. இப்ப இந்த மாதிரி கேள்விகள் வந்துரும்னு சொல்லி ஏன் அந்த சென்ஸ் வரல? அதாவது ஸ்பாட்ல ரியாக்ட் பண்றதை பத்தி நீங்க கேக்குறீங்க, எல்லாரும் அங்கேயே உட்காந்து சிரிச்சுட்டு இருந்தீங்க. ஓகே, அங்க சிரிச்சுட்டாங்க, அவங்க மேல எல்லாம் அவங்க எல்லாம் குற்றவாளிகள். ஓகே, அதை எடுத்து அதை கேட்டுட்டு வந்து டிராவல் பண்ணி ஆபீஸ்க்கு வந்து அதை உட்காந்து எடிட் பண்ணி அப்படியே போட்டீங்கல்ல, அப்போ அது கூட நீங்களும் சேர்ந்துக்கிட்டீங்க. அப்போ எப்படி நம்ம அங்க இருந்த பிரஸ் பீப்புளை கேள்வி கேட்க முடியாதோ, எப்படி மேடையில இருந்தோம் கேள்வி கேட்க கூடாதோ, அவங்க பண்ணது தப்புனா நீங்க பண்ணது தப்பு தான். அப்ப அவங்களே கேள்வி கேட்க கூட அவங்களே கேள்வி கேட்கல அப்படிங்கிற மோட்ல தான் நம்ம அதை புரிஞ்சுக்கணும். ஸோ எல்லாருக்கும் ஒரு விஷயம் கொண்டு போய் சேர்க்கறதுல எல்லாரும் சேர்ந்து தான் அதை கொண்டு போய் சேர்த்தீங்க. அப்புறம் இப்ப அவரை மட்டும் சொல்லிட்டாருன்னு அர்த்தம், அவர் அங்க இருக்க 100 பேர் தானே பேசினாரு, இல்ல 200 பேர் தானே பேசினாரு, நீங்க தானே கேமரால எடுத்து தானே உலகம் ஃபுல்லா போட்டு காட்டினீங்க, ஏன் மியூட் போடலங்கிறதா என்னோட கேள்வி. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு பிசாசியை வந்து நான் ஒரு அன்பான ஒரு விஷயமா பார்த்தேன், அப்படிதான் காட்டியிருக்கேன்னு சொன்ன ஒரு மனுஷன், பட் இன்னைக்கு இப்படி விமர்சனத்துக்கு உள்ளாகிறப்போ பார்க்குறப்போ நமக்கு ஒரு சினிமா ரசிகரா கஷ்டமா இருக்கு. அவர் பிசாசியை எல்லாரும் பேயின்னா கொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தப்ப பேய் ஒருத்தரை காப்பாத்துதுன்னு படம் எடுத்தவர். அதாவது பேயோட கான்செப்டே ஒருத்தரை கொன்றுவாங்க, அந்த பேயை வந்து அவர் பேயை வந்து பழி வாங்குவாருங்கிறதா பேயோட ஒட்டுமொத்த கதை. இன்னைக்கு வரைக்கும் வரக்கூடிய பேயோட கதை என்ன? கொன்னவங்கள பழி வாங்குறது. ஆனா முதல் முறையாக ஒரு பேயை கொன்னவனை காப்பாத்துது பேய். அந்த மாதிரி எடுத்தவரு அதை விட சைக்கோ. 8 கொலை பண்ண ஒருத்தனை மன்னிச்சு விட்டுறாங்க. அவரால் கடத்தப்பட்ட ஒரு பெண்மணி அவரை மன்னிச்சிடுறாங்க. அப்ப அது மாதிரியான கருத்துக்களை போதிக்கக்கூடிய நபர் தானே. அப்ப அவருக்கு தன்னுடைய கலை மூலமா ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறாரு. மன்னிப்பை பெருசா போதிக்க. நானே அவர்கிட்ட கேள்வி கேட்டிருக்கேன், உங்க எல்லா படத்தையும் மறைமுகமா அல்லது நேரடியாக மன்னிப்பை திருப்பி போதிச்சுட்டே இருக்கீங்க. அதுக்கு அவர் ரொம்ப அழகா பதிலும் சொன்னாரு. மன்னிப்பு அதுதான் ரொம்ப உன்னதமான விஷயமே, மன்னிப்பு தான். நீங்க பண்ணக்கூடிய அந்த தவறை மட்டும் என்னோட வாழ்க்கையில மன்னிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்படிலாம் ஒரு வெங்காயம் கிடையாது. மன்னிக்க நினைச்சா எவ்வளவு பெரிய தவறையும் மன்னிக்கலாம். அப்படி ஏன்னா 8 கொலை பண்ணவனே 8 கொலை பண்ணிட்டு என்னையும் கடத்தி வச்சு கொலை பண்ண ட்ரை பண்ண ஒருத்தனையே அந்த பெண்மணி வந்து மன்னிச்சுட்டாங்க. அதை விட வேற அற்புதமான கருத்தை என்ன சொல்ல முடியும்னு ஒண்ணு இருக்குல்ல, இல்லையா? அப்ப அவ்வளவு தூரம் அற்புதமான கருத்துக்களை சொல்லக்கூடிய அதை எடுத்துப்போம். சரி, மிஷ்கினோட படத்துல கெட்ட வார்த்தை பேசுறாங்களான்னு எனக்கு அதிகமா கெட்ட வார்த்தை பேசின மாதிரி தெரியல. மேபி அங்க 1-2 விஷயம் வேணா இருந்திருக்குமான்னு தெரியல. படம் முழுக்க கெட்ட வார்த்தை பேசக்கூடிய படங்களை கொண்டாடுறோம், டபுள் மீனிங் படத்தை வந்து ஹிட் பண்றோம்.
அது உங்களுக்கு அருவருப்பா கொச்சையா தோணலையா? அது நல்லா இருக்குன்னு சொல்றீங்களா அந்த படத்தை மட்டும் வெளியே வந்து? அப்ப அது நல்லா இருக்குன்னு சொல்றீங்கன்னா இதே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஏன்னா ரொம்ப ஒரு மாதிரி டபுள் மீனிங்கா நீங்க சொல்ற மாதிரி அவசியமா வரக்கூடிய படங்களுக்கு நடுவில் சொல்றீங்களே கமர்ஷியலா என்ன சொல்றீங்க? அதெல்லாம் இருக்குமே. ஓவரால் என்ன படம் பார்க்க ஜாலியா இருந்தது இல்லைன்னு சொல்றீங்கல்ல? அப்ப இதெல்லாம் இருக்குமே. கெட்ட வார்த்தையில அங்கங்க இருந்தது. ஆனா ஓவரால் ஒரு பேசின மேட்டர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுங்க. இது மாதிரி இது பேச வேணாமேன்னு அவருக்கும் தோணும். அடுத்தவங்களுக்கு இப்படிலாம் பேசுறது நல்லது இல்லை போலங்கிறது தோணலாம். அந்த வகையில இந்த டிஸ்கஷன் உதவும். அவ்வளவுதான். அதை தாண்டி அவரை நேரடியாக குற்றவாளி கூண்டில் நிப்பாட்டி சிலுவையில இருந்து கொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி இங்க ஒரு கூட்டம் பெருசா போராளி மூடுக்கு வந்துட்டு இருக்காங்க. போராடுறது நிறைய வேலை இருக்கு நாட்டுல. இன்னொரு ரொம்ப அற்புதமான விஷயம் அவர் சொல்றாரு. ஆனா தராசை தூக்கிடுறீங்கன்றாரு. எல்லாரையும் வந்து தராசை வச்சு கணிச்சிடுறீங்க. சிரிச்சா நல்லவன்றீங்க, முறைச்சா மோசம்ன்றீங்க. எதையுமே அனலைஸ் பண்றதே இல்லை இல்ல. அந்த மாதிரி எவ்வளவு நல்ல விஷயங்களை பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. எவ்வளவு விஷயம் நல்ல விஷயம் பேசினார்ல, அது மாதிரி விஷயத்தெல்லாம் எடுத்துப்போம். எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த ஸ்பீச்ல அந்த குழந்தைய பத்தி சொன்னார்ல, எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. ஏன்னா அது ஒரு பெரிய கல்ச்சராகவே மாதிரி ஒரு பெரிய இஷ்யூவாகவே போயிட்டு இருக்கு. என்ன சொல்றாங்கன்னா, நீங்களே பாருங்க, உங்களுக்கு தெரியும். என் குழந்தை சூப்பரா டான்ஸ் ஆடும், என் குழந்தை சூப்பரா பாட்டு பாடுது. இந்த ரெண்டு தான் சொல்றாங்க. கரெக்டா? உன் குழந்தை கையில நீ மொபைல் தானே கொடுக்குற, உன் குழந்தை கையில நீ டிவி தானே முன்னாடி போட்டு வைக்கிற, உன் குழந்தை கையில புத்தகத்தை கொடுக்குறியா? உன் குழந்தை கையில புத்தகத்தை கொடுத்து அந்த புத்தகத்தை படித்து அந்த குழந்தை வந்து ஒரு அறிவாளியா மாறும். நீ மொபைலை கொடுத்து பாட்டையும் கொடுத்து தான் காமிக்கிற. அப்ப அந்த குழந்தை பாட்டு தான் பாடும், அந்த குழந்தை டான்ஸ் தான் ஆடும். அதுல என்ன கிரெடிபிலிட்டி இருக்கு? உண்மையாகவே உன்னுடைய குழந்தை நல்லா ஆடுது, நல்லா பாடுது அப்படின்னா, உனக்கு சக்தியும் இருந்துச்சுன்னா, வசதியும் வாய்ப்பும் மசதியும் இருந்தா அந்த குழந்தைய ப்ராப்பரா ட்ரெயின் பண்ணு. 18 வயசு வரைக்கும் பாட்டு கிளாஸோ டான்ஸ் கிளாஸோ ட்ரெயின் பண்ணு. அவனை நல்லா ட்ரெயின் பண்ணி வெல் எக்யூப்டா ஸ்கில்டா வெளியே அனுப்பு இந்த சமூகத்துக்கு. அப்போ அவன் ஜெயிப்பான். அவனுக்கு அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய, அந்த போட்டியை ஃபேஸ் பண்ணக்கூடிய சக்தி அவனுக்கு வந்துடும். ஏன்னா அவன் ட்ரெயின் ஆகி வருவான். வெற்றி தோல்வி அவனுக்கு என்னன்னு தெரியும். அவன் ஒருத்தன் ஜெயிக்கும் போது கூட இவன் என்னோட திறமைசாலி, அதனால ஜெயிச்சிட்டாங்கிறத புரிஞ்சுக்க முடியும். இப்பவே குழந்தையா இருக்கும்போது நல்ல பாட்டு பாடுது, நல்ல பாட்டு தான். உன் குழந்தை பாட்டு தான் பாட்டு, நீ பாட்டு தானே போடுற, போன் தான் கொடுக்குறீங்க. உன் குழந்தை கையில அது என்ன பாட்டு? இப்போ புஷ்பால ஒரு பாட்டு வந்துச்சு, ஃபீலிங்ஸ். அதுதானே போட்டு காமிக்கிற வீட்டுல. அந்த பாட்டை போட்டானே குழந்தைய டான்ஸ் பண்ண வைக்கிற. அதை வீடியோ எடுத்து ரீல்ஸ் வேற போடுற. அப்புறம் உன் குழந்தை டான்ஸ் ஆடாம வேற என்ன பண்ணும்? அதுவும் அந்த பாட்டு நீங்க சொல்ற மாதிரி. ஆமா. அப்ப அதனால என் குழந்தை நல்லா ஆடுது, நான் ஃபேமஸ் ஆக நினைக்கிறேங்கிறலாம் இந்த கதையெல்லாம் சொல்லாதீங்க. குழந்தைகளா இருக்க விடுங்க. அது ஒரு முக்கியமான கருத்தா நான் பாரு. இந்த மாதிரி அற்புதமான கருத்துக்களும் அவரோட பேச்சுல இருந்தது. அதெல்லாம் எடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ இதான் இந்த லெனின் பாரதி அவர்கள் வந்து ஒரு அவருடைய ஓப்பன் தாட்ஸ் வந்து சொல்லியிருக்காரு. நீங்க படங்கள்ல வந்து மஞ்சள் சாரி கட்டி ஒரு பொண்ணை வந்து நீங்க வந்து அதை ஒரு ப்ராடக்டா மக்கள் கன்சியூம் பண்ணுன்றதுக்காக நீங்க அதை ஒரு விற்கிற மெட்டீரியலா வச்சிருந்திருக்கீங்க. நீங்க இன்ஸ்டாகிராம்ல வந்து ஒருத்தவங்களை வந்து இப்படி விமர்சிக்க கூடாது. ஏன்னா இங்க ஒருத்தவங்க வந்து தன்னை அடையாளப்படுத்திக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அவங்க ஏதோ பார்க்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க. நீங்க அப்படி பேசுறீங்கன்னு ரொம்ப ஓப்பனா காட்டமான ஒரு பதில் கொடுத்திருக்காரு லெனின் பாரதி அவர்கள். மேபி இது நீங்க அந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது உங்களுடைய கருத்து என்னவா இருக்கு? இல்ல, அது ஆக்சுவலி மிஸ்கின் அதை பண்ணாரு. முதல் படத்துல அந்த வாழை மீனுக்கு விலங்கு மீனுக்கு ஹிட் ஆனதுனால அடுத்த படத்தை கேட்கறாங்க. அப்படி அதை தொடர்ச்சியா பண்ணார். அதுக்கு ஒரு அந்த சாங்க்கு ஒரு அந்த பாட்டே நல்லா ஹிட் ஆச்சு. அதுக்கு ஒரு ஓப்பனிங் இருந்ததுனால அப்புறம் அது ஒரு டிஸ்கஷனா மாறும். இனிமே நான் அதை பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் உறுதி அளிச்சார். இனிமே அதை பண்றதுல இப்போ நீங்க பிசாஸ்ல அது இல்லை, சைக்கோல அது இல்லை, இப்போ வரப்போற ட்ரெயின்லயும் அது இருக்காது, பிசாசு 2லயும் அது இருக்காது. ஸோ அதை அவர் ஸ்டாப் பண்ணிட்டார். நான் அதான் சொல்றேன், நம்ம ஒன்று பண்றோம், ஒரு புரிதலுக்கு அப்புறம் ஓகே தப்பா. ஆக்சுவலி ஒரு மேடையில பேசினார், மேடையில இல்லை, ஒரு டிவி டிஸ்கஷன்ல பேசினார். யுத்தம் செய் படத்துல இவ்வளவு நல்ல படத்தை எடுக்கிறீங்க, அதுல எதுக்கு தேவையில்லாம ஒரு பாட்டு வைக்கிறீங்கன்னு சேரனே கேட்கிறார். அந்த படத்துல நடிச்ச சேரன் அந்த டீம் கேட்கறாங்க. தப்பு தான், இனிமேல் அதை பண்ண மாட்டேன் அப்படின்னார். புரியுதா? ஸோ அது அந்த விமர்சனம் கரெக்ட் தான். அப்ப நீங்க மஞ்சள் சேலை கிட்ட ஆட விட்டீங்களா, அப்ப அவங்க ஆடிட்டு போறாங்க இன்ஸ்டாகிராம்ல அப்படிங்கிற. அதனால நான் ஆரம்பத்திலே சொன்னேன், அவங்க அப்படித்தான் நடிக்கணுமா, அவங்க எப்படி நடிக்கணும் அது அவங்களோட விருப்பம் இல்லையா. இவரோட புரிதல் அது, இவருக்கு அது பிடிக்காம இருந்திருக்கு, அதனால அவர் அதை பேசுறாரு. ஓகேவா? அப்ப அதோட இது எதிர்வினையும் கரெக்ட் தான். நீங்க இப்படி பேசுறீங்களா, அப்ப நீங்க இப்படி பண்ணிருக்கீங்க தானே அப்படிங்கிற லெனின் பாரதி அவரோட எதிர்வினையும் கரெக்ட் தான். சோ இது மாதிரி டிஸ்கஷனுக்குள்ள அந்த கேள்வியில ஒரு நியாயமான கேள்வி இது. இப்போ லெனின் பாரதி அவர்கள் கேட்டது கரெக்டா, நீங்க இப்படி சொல்றீங்க சார், ஆனா நீங்களே ஒன்று பண்ணிருக்கீங்களா, நீங்களே படத்துல இப்படி வச்சிருக்கீங்க. அப்ப அந்த கேள்வியில ஒரு நியாயம் இருக்கு. அப்ப அந்த நியாயத்தை அவர் புரிஞ்சுப்பாரு. இங்க பல பேர் கேட்கக்கூடிய கேள்வியில நியாயம் இருக்கு. ஓகேவா? அதை என்ன பண்றோம்னா அதை சரி ஓகே ஃபைன் கடந்து போகாம அதை டிஸ்கஷனுக்கு உள்ளாக்கிட்டே அவரை வந்து ஒரு பெரிய குற்றம் செஞ்சவர் மாதிரியே நம்ம வந்து கொண்டு போக நினைக்கிறோம். ரொம்ப பெரிய தப்பு பண்ண மாதிரி, அவ்வளவுதான் சமூக கலாச்சார சீர்கேடு உண்டு பண்ணிட்டாருங்கிற மாதிரி வந்து எடுத்துட்டு போறோங்கிறத நான் வந்து தப்பு பண்றேன். அவ்வளவு தூரம் நீங்க எடுத்துட்டு போக வேணான்ற. அவர் மேபி இவ்வளவு நாள் நீங்க சொன்ன மாதிரி அந்த கோவம் அங்க வெளிப்பட்டுருச்சு. ஒவ்வொரு விஷயத்திலயும் அவர் கருத்து சொல்லும் போது அவர் ரொம்ப கேஷுவலா இப்ப எப்படி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது எப்படி பேசுவாரோ அதை அப்படியே அங்கேயும் வெளிப்படுத்திட்டார். சில மனிதர்களுக்கு சென்சார் பண்ண தெரியாது மைக்குக்கு முன்னாடி.
இல்லையா? சென்சார் பண்ணி பேச தெரியாது. அப்படி சென்சார் பண்ணி பேச தெரியாம ரொம்ப பியூர் ஹார்ட் இருக்கிற நிறைய பேர் மாட்டியிருக்கிறாங்க. ராஜா சார் மேல இங்க வைக்கக்கூடிய பெரிய குற்றச்சாட்டு, அவர் திமிரா பேசுறாரு. அவருக்கு ரொம்ப பவியமா இதுக்கெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க, நான் ஒண்ணும் இல்லைன்னு பேசிட்டு போயிருக்கலாம்ல. அவருக்கு அந்த சென்சார் தெரியாது. அவருக்கு இயல்பா என்ன தோணுது அதை பேசுறாரு. மைக் இருக்கு, இதை 10 லட்சம் பேர் பார்த்து அதுல 1 லட்சம் பேர் திட்டுவான்லாம் அவர் யோசிக்கல. அவங்க முன்னாடி நான் திமிரானவன் கருதுவான்லாம் அவர் யோசிக்கல. அவர் இயல்பு என்னவோ அந்த இயல்பிலே பேசுறாரு. அதனால அவரை திமிரானவன் சொல்லக்கூடியவங்க ஒரு கூட்டம் இல்லையா? அப்போ சிலர் ரொம்ப கிளவரா இருப்பாங்க, பின்னாடி எல்லா வேலையும் பண்ணிட்டு மேடைக்கு முன்னாடி வந்து மைக்கு முன்னாடி வரும் மட்டும் ரொம்ப தன்மையா கை கட்டி உட்காந்துட்டு ரொம்ப பகுவியமா இருப்பாங்க. பின்னாடி போய் பாத்தீங்கன்னா அநியாயம் பண்ணிட்டு இருப்பான். கூட இருக்க சக மனிதன் கூட மதிக்காம இருப்பான் இல்லையா? ஸோ அந்த சென்சார் பண்ண தெரியாத ஒரு மனிதராகவும் மிஷ்கின் இருக்காரு. இனிமே அவர் வேற வழி இல்லை, இப்படி எல்லாம் இஷ்யூ ஆனதுனால அவர் சென்சார் பண்ணி பேசணும்னு நினைக்கிறேன். இதுக்கு அடுத்த ஒரு மேடை ஏறுறதுனா அந்த மேடை பயங்கரமா என்ன ஒரு இதுல ஒரு நல்ல விஷயம் என்ன நடந்துச்சுன்னா, பாட்டில் ராதாவுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் அட்டென்ஷன் கிடைச்சது அவரோட ஸ்பீச் மேல. வைரல் ஸ்பீச் மூலமா இது எந்த விழாலன்னா பாட்டில் ராதா படத்துல பேசுறாரு. அந்த படத்தை பத்தி பேசும்போது அது ஒரு வகையான ஒரு ப்ரொமோஷனா. ஏன்னா அவரு அந்த விஷாலை பத்தி ஒரு தடவை திட்டி போட்டிருந்தார்ல, அப்பவே வந்து அந்த படத்தோட டீம் பார்த்து சொல்லுவாரு, நான் இப்ப பேசுறது உங்களுக்கு வந்து பயங்கர ப்ரொமோஷனா இருக்கும், எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிதான் பேசுவாரு. நீங்க சொல்றது பார்த்தா அவரு சில படம் கொட்டுக்காளி இதுல பேசுறாரு. கொட்டுக்காளி இப்படிதான் பேசினான்னு வந்து சொல்லுவீங்க. ஆமா, எனக்கு படம் பிடிச்சிருக்கு தான் பேச முடியும், எனக்கு பிடிச்சிருக்கு நான் பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு அவர் இல்லையா? அவரோட நோக்கம் வந்து இந்த படம் அவருக்கு பிடிச்சி போச்சு. நானும் பார்த்துட்ட படம், ரொம்ப நல்ல படம், ரொம்ப முக்கியமான படம், எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். ஆடியன்ஸ் நம்ம வேண்டுகோளே வைக்கல, எல்லாம் கண்டிப்பா பாருங்க இந்த படத்தை. ஸோ அவர் படம் பிடிச்சி போச்சு. அந்த ஜோஸ் ஃபர்ஸ்ட் இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கணுங்கிற அந்த 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 ஒரு இன்ட்ரெஸ்ட்ல இன்னும் கொஞ்சம் 3/4 மணி நேரம் ஸ்பீச்ல ஓகேவா ஒரு 25 இடத்துல பயன்படுத்திருப்பாரா? தப்புதான். அதனால சமூகம் ஒன்றும் கெட்டு போயிடலாங்க, மன்னிச்சு விட்டுருங்க அவரை. மேபி அடுத்து மிஸ்கின் அவர்கள் அடுத்த வாரம் ஏதாவது மேடையில பேசினார். ஆக்சுவலி அவரை ரொம்ப அன்பான ஆளு. நம்ம பர்சனலா நான் அவரை 2-3 தடவை நேர்காணல் செஞ்சிருக்கிறேன். ரொம்ப அன்பான ஆளு, தன்மையான ஆளு. மேபி நேரில் உங்ககிட்ட ஏதாவது பேசும்போது இந்த ஃப்ளோல ஏதாவது கெட்ட வார்த்தைகள் அப்படி ஏதாவது வந்திருக்கா? இல்ல சும்மா ஜாலியா ஒரு உரிமையா பேசுவாருன்னு கேள்வி. அப்படி அந்த அளவுக்கு க்ளோஸா நம்ம பேசுறோம். நேர்காணல் செய்ததுக்கு ஒரு 3 வாட்டி நான் அவரை சந்திச்சிருக்கிறேன். இந்த மேடையில ஒண்ணு பேசுறாருல அவர், இந்த பாடல் சொல்றாருல 3 வருஷம் ஒரே பாட்டை பாடி ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினேன்னு சொல்றாருல பொன்ன போல. இந்த விஷயத்த முதல் முறையா அவர் என்னோட இன்டர்வியூல தான் சொன்னார். அது ஒரு பத்திரிகையில நான் வேலை செய்யும் 2016 இளையராஜா சாரோட பர்த்டே ஸ்பெஷலுக்காக அவரை நான் இன்டர்வியூ எடுக்க போயிருந்தேன். அப்போ அவர் சொன்னார், நான் காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர்ல இந்த பாட்டு பாடி தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ், செகண்ட் வருஷம் அதே பாட்டை பாடினேன், 3ஆவது வருஷம் அதே பாட்டை பாடி ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினேன், ஏன்னா அது ராஜா சாரோட சாங் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை அவர் ஃபர்ஸ்ட் என்கிட்ட சொன்னார். ஓகேவா? ஸோ ராஜா சார் மேல ஒரு இதுல வந்து அவர் ராஜா சார் ஒருமையில சொல்லிட்டாருங்கிற மாதிரி ஒரு ஆமா இன்னொரு பக்கம் அதுவும் ராஜா சாரியும் இப்படி பேசிட்டாரு. ராஜா சார் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு நான் அந்த ஃபர்ஸ்ட் ஷூட் இருக்குல்ல, வீடியோவும் பதிவு பண்ணோம். அது இப்போ யூடியூப்ல எல்லாம் இருக்கான்னு தெரியல. வெளியே வரும்போது அந்த கேமராமேன் என்கிட்ட சொல்றாரு, இந்த ஆளு ராஜாவை லவ் பண்றாரு போல இருக்கு அப்படின்னு. அந்த அளவுக்கு ஆமா, அவ்வளவு தூரம் அவருக்கு அந்த ராஜா சார் மேல காதல் நேசம் இருக்கு. நிறைய அவரே சொல்ற, ராஜா சார் கூட நான் அவ்வளவு சண்டை போட்டிருக்கேன், அவர் என்ன மூஞ்சிலே முடிக்காதுன்னு சொல்லி துரத்தி விட்டாரு. ஆனா அடுத்த வாட்டி என்ன பண்ணுவேன்னு அப்படி பின்னாடி போய் நிற்பேன். என்ன பின்னாடி நிற்கிறேன், நீங்க தானே மூஞ்சில முடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்களே, முடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, அதெல்லாம் பின்னாடி நிற்கிறேன்னு சொல்லுவேன். அதெல்லாம் ஒரு அன்புல வர்றது. அது அதுல எந்த மரியாதை குறைவும் இல்லை. நான் அது ஒரு பேச்சுல சொல்றது தானே. பெரிய பெரிய நம்ம கடவுளை என்ன சொல்லுவோம் இல்லையா? கம்பன் என்ன சொல்றோம், கம்பன் பாடினான், கம்பன் எழுதினான், இப்படிலாம் சொல்லுவோம்ல. அது ஒருமையில பயன்படுத்தப்படுவதே இங்க வந்து அது ஒன்றும் உண்மையாகவே உங்களை நான் கீழ்த்தரமா பேசணுங்கிறதுக்காக நான் உங்களை ஒருமையில பேசணும்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் தப்பு. நான் வந்து என்ன மனுஷனே கிடையாது, என்னம்மா ஆங்கரிங் பண்றாயா, ஐயோ அதெல்லாம் அடிச்சு சாவடிச்சிடணும் அப்படின்னு சொன்னேன்னா அது உங்க மேல கடுப்பு. அது உங்களுக்கு நான் பாராட்டுறேன், அவ்வளவு ஒரு ரசிச்சு உரிமையில. மிஷ்கின் அதாவது ராஜா சாரோட காதலர்கள் பக்தர்கள் இருக்காங்கல்ல, அதுல டாப் 10 வேற நீங்க வரிசைப்படுத்திட்டீங்கன்னா அதுல வருவாரு, நானும் வருவேன். ஓகேவா? அந்த ஒரு மூட்ல இருக்கக்கூடிய நபரை அவர் ராஜா சார் ஒருமையில பேசலாம், அவரெல்லாம் அப்படி பேச மாட்டார். அவர் அந்த ஃப்ளோல அப்படி அந்த அன்பு மிகுதி. அந்த விஷயத்த உங்க இன்டர்வியூல ஃபர்ஸ்ட் சொன்னதுனால விஷ்ணு அவர்களுக்கும் ஒரு பங்கு இருக்குங்க. இல்ல மிஷ்கின் மேடையில பேசினதுக்கு பண்ணிக்கிறேன். ஏதோ ஒரு வகையில விஷ்ணு அவர்களும் காரணம். இல்ல இவர் என்ன மிஷ்கின் பேசினதெல்லாம் நியாயப்படுத்துற மாதிரி நம்ம ஆடியன்ஸ் புரிஞ்சுக்க கூட. நான் நியாயப்படுத்தவில்லை, அவர் பேசக்கூடிய கருத்துக்களை நியாயப்படுத்துறேன். அந்த வார்த்தைகளை வந்து அவர் கண்டிப்பா குறைச்சிருக்கணும் தான், அதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பட் அதற்காக நம்ம அவர் பேசுறதோட மிச்சம் அவரை போய் விமர்சனம் பண்றதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை நான் என்கரேஜ் பண்ண விரும்பல. போதும், அவர் நல்ல படம் எடுக்கக்கூடிய இயக்குநர்கள் அவரும் ஒருத்தரா இருக்காரு இல்லையா? காப்பி அடிச்சு படம் எடுக்கிறாருலாம் யாரோ பேசிட்டு இருந்தாங்க.
நம்ம ஊர்ல யார் காப்பி அடிச்ச படம் எடுக்கல? இன்ஸ்பிரேஷன்ங்கிறது இல்லாம வானத்துல அப்படி பிடிச்ச ஒரு படம் பண்ணிடுவீங்களா? இன்ஸ்பயர் ஆகாம நீங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ண முடியுமா? நம்ம எல்லா விஷயமுமே இப்ப நீங்க உட்கார்ந்துருக்கீங்கன்னா உங்களோட உடல் மொழியிலே உங்க மொழியிலேயுமே ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும். என்னுடைய உடல் மொழியிலே என்னோட மொழியிலே என்னோட டைலாக் டெலிவரியிலுமே ஒரு இன்ஸ்பயர் ஆயிருப்பேன். நான் எங்க இருந்தாவது கமல் சார் கிட்ட இருந்தோ இல்லைன்னா நமக்கு பிடிச்ச பேச்சாளர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க, எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க கிட்ட இருந்து நம்ம இன்ஸ்பயர் ஆயிருப்போம். இல்லாம அது வராது. எல்லாமே நம்ம அப்பா கிட்ட இருந்து அப்படித்தானே வரும். ஸோ அதனால அந்த மாதிரிலாம் எதுக்கு பேசணும்? இப்போ அவர் பேசுனதை விட அவர் பேசிட்டாருங்கிறதுக்காக நம்ம அவரை காப்பி அடிச்சு படம் எடுக்கிறான்னு சொல்றோம், அவரை போலி அறிவாளின்னு சொல்றோம், பக்கம் பக்கமா எழுதுறோம், சமூகத்தை சீர்கெடுக்கிறான்றோம், இவர் இப்படியே விட்டாருன்னா யாரோ ரொம்ப நிறைய பேசிட்டாங்க. அவ்வளவு தூரம் போக வேண்டாம்ன்றதான் என்னோட கன்சர்ன். மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷேரிங் யுவர் பாயிண்ட் ஆஃப் வியூ. அடுத்த டிஸ்கஷன்ல சந்திப்போம். நன்றி பிரதர். One step solution for your travel needs. Make your fun holidays. See the world, feel the smile. ரெட் ஜெயின் தயாரிப்பில் கிருத்திகா உதயநிதி இயக்கத்தில் ஜெயம் ரவி நித்யா மேனன் நடிக்கும் காதலிக்க நேரமில்லை வெற்றி நடை போடுகிறது. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.